நண்பர்களே, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தின் பெயர் தான் வேங்கராயன் குடிக்காடு. இந்த வேங்கராயன் குடிக்காட்டில் நடராஜன் அப்படின்ற ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அவருடைய மனைவி பெயர் தேவகி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. இவங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க விவசாயம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஆடு, மாடு, கோழி, நாய் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு வராங்க. இது மேலெலாம் ரொம்ப அவங்க பாசமாகவும் பிரியமாகவும் இருப்பாங்க. இந்த நாய் மேலே மட்டும் ஒரு படி மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்க்குறாங்க. அந்த நாயும் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அந்த நாய்க்கு பப்பின்னு பேரெலாம் வச்சு அந்த நாயை வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி சேர் போட்டு உட்கார வச்சு அதுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அதுக்கு ராஜ மரியாதையாக கொடுப்பாங்க. அந்த நாயும் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். நைட் நேரத்தில் முழு வேட்டைக்காரனாகவே மாறி அவங்க வீட்டை சுற்றியும் அந்த நாய் பாதுகாக்கும். இந்த நாயை நைட் நேரத்தில் வெளியில் தான் கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த நடராஜன்றவர் இந்த பப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு ரொம்ப பாசத்தை வச்சு அந்த நாய் வீட்டில் ஒருத்தர் மாதிரி இவர் வளர்த்துக்கிட்டு வராரு. அப்படி வளர்த்துக்கிட்டு வரும்பொழுது நடராஜன் தூங்கி எழுந்துச்சு காலையில் உடனே தன்னுடைய தோட்டத்துக்கு விவசாய நிலத்துக்கு போகும் பொழுது பப்பியை கூட்டிகிட்டு தான் வாக்கிங் மாரி போவாராம். அப்படி ஒரு நாள் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு 6 அடி நீளமுள்ள ஒரு நல்ல பாம்பு குறுக்க வந்திருக்கு. குறுக்க வந்ததும் நடராஜன் அப்படியே பயந்து போயிட்டு அப்படியே நின்றுட்டாராம். சரி, இந்த பாம்பு என்ன தான் செய்யுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் நடராஜனை கொத்துறதுக்காக சீறி பாஞ்சு அப்படியே சரசரன்னு வந்திருக்கு. இதை பார்த்த உடனே பப்பி அப்படின்ற அந்த நாய் ஓடி போயிட்டு அந்த நல்ல பாம்பை தாவி பிடிச்சி கொதறி கடிச்சிருக்கு. இதை பார்த்த நடராஜன் அந்த பாம்பை அடிக்கிறதுக்காக பக்கத்தில் குச்சி எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அவர் குச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த நாய்க்கும் பாம்புக்கும் கடுமையான சண்டை நடந்திருக்கு. எப்படின்னா அந்த நாயின் வேகத்துக்கு பாம்பால் ஈடு கொடுக்க முடியாமல் அந்த பாம்பு பக்கத்தில் இருக்கிற முள் புதருக்குள்ளே ஓடி இருக்கு. ஆனால் பப்பி விடாமல் அந்த முள் புதருக்குள்ளே பூந்து பாம்பை பிடிச்சி இழுத்து கடித்து கொதறி சாகடிச்சிருச்சு. பாம்பும் செத்துடுச்சு. இதை பார்த்த நடராஜன் பப்பியை ரொம்பவே தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன்னுடைய என் உயிரை காப்பாற்றுறதுக்காக உன்னோட உயிரையே நீ விடுறதுக்கு நீ தயாராகிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பப்பியை முத்தம் விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. நாங்கள் காலைல இந்த மாதிரி போனோம். தோட்டத்தில் ஒரு 6 அடி நீளம் உள்ள ஒரு நல்ல பாம்பு இருக்கும். அது என்னை கொத்த வந்துச்சு. நம்ம பப்பி இல்லைன்னா கண்டிப்பாக என்னை அந்த பாம்பு கொத்திருக்கும். நான் இறந்துருப்பேன். நம்ம பப்பி தான் அதுக்கிட்ட சண்டை போட்டு என் உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த நாயை அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கி கட்டி பிடிச்சி கொஞ்சறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அது மேலே ஒரு படி மேலே பாசத்தையும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த நாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் கீழே விழுகிற மாரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த பாம்புக்கும் நாய்க்கும் சண்டை நடந்துருக்கும் போது பாம்பு அந்த நாயை 2-3 இடத்துல கொத்திருக்கும் போல் இருக்கு. அது இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. சரி, பாம்பு தான் செத்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நடராஜனும் நாயை அசால்ட்டாக பார்க்காத வந்துட்டார். அதுக்கப்புறம் நாயை ஏன் மயங்கி விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பாம்பு கொத்துனது தெரிய வருது. உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய பப்பியை பாம்பு கொத்திருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே கால்நடை மருத்துவரும் பப்பியை பார்க்குறதுக்கு வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பப்பி அந்த விஷம் தலைக்கு ஏறி பரிதாபமாக இறந்தே போயிடுச்சு. இது இறந்ததும் நடராஜனால் அவங்க குடும்பத்தால் தாங்கவே முடியல. ஏன்னா வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி நாங்கள் வளர்த்தேன், என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கத்தி எல்லாமே அழுகுறாங்க. இதை பார்த்த பகுதி மக்கள் என்னடா ஒரு நாய் சேர்த்ததுக்கு இப்படி அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ நடராஜனை கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் நாயாக வளர்க்கல, எனக்கு 2 பசங்க, நான் இப்போ இவனையும் 3வது பசங்க மாதிரி தான் நினச்சி நான் வளர்த்தேன். நான் இவன் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், இவன் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டானே, துருத்துருன்னு இருப்பானே, இது மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் இவனை கட்டி போட்டு தான் நான் வளர்ப்பேன். இப்போ இறந்துட்டானே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அது மட்டும் இல்லை, எங்கள் வீடு சுற்றியும் வெறும் முள்ளுக்காடாக தான் இருக்கும்.
ஏற்கனவே 2-3 தடவை வந்து பாம்பு எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போ வந்து பப்பி தான் வந்து குறைச்சி அந்த பாம்பை வந்து விரட்டி விட்டு எங்களை காப்பாற்றிருக்கு. இப்போ வந்து நாங்கள் பப்பி இழந்துட்டு நிற்கிறோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழுகுறாங்க. மனிதர்களுக்கு இடையே வந்து அன்பும் நன்றியும் குறைஞ்சிக்கிட்டு வர இந்த அவசர யுகத்தில் வந்து தனக்கு 3 வேளை சோறு போட்ட தன்னுடைய எஜமானர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய உயிரையே வந்து பணைய வச்சு தன்னுடைய எஜமானரை காப்பாற்றிருக்கு இந்த பப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து கண்ணீரில் வந்து மூழ்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லை, பப்பியை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. உண்மையிலுமே வந்து மனிதர்களுக்கு இடையே வந்து உதவி செய்யாத இந்த காலத்தில் வந்து மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்கு அந்த பப்பி. மனிதர்களை விட நாங்கள் பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு பப்பி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. கன்ஃபார்மாக வந்து பப்பி வந்து கிரேட் தான். பப்பியோட வந்து அன்பும் நன்றியும் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, பப்பி இல்லாமல் அந்த குடும்பம் வந்து ரொம்பவே சோகத்தில் மூழ்கி போயிருக்கு. மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு குட்டி பப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம வேண்டிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.